எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் அங்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 பிசினஸ் அப்டேட் வந்திருக்குங்க. டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து 3.63% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். டோட்டல் பிசினஸ் 5% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். இவங்களோட போர்ட்ஃபோலியோ பிசினஸ் போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டோம்னா RAM, ரீட்டைல், அக்ரி, MSME இது வந்து ஒரு 10.31% ஏறி இருக்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 6 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும், 1.04 டைம்ஸ் புக் இருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹4.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிவிடெண்டுக்கு எக்ஸ் டேட் வந்து 25 ஜூலை 2025. இப்போதைக்கு ஷேர் பிரைஸ் வந்து புக் வேல்யூக்கு மேல இருக்கு. நீங்க ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல 60, 70 ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், நல்ல ஈல்டு கிடைக்கும். அடுத்து ஜுபிலன்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஜூன் குவார்டர் பொறுத்த வரைக்கும் 17% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். குறிப்பா டாமினாஸ் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா growth வந்து 11.6% இருக்குங்க. ஜூன் குவார்டர் பொறுத்த வரைக்கும் 61 நியூ ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர்ஸ் வந்து 2240 ஸ்டோர்ஸா இருக்கு. அடுத்து ஹீரோ மோட்டர் கிராப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து விடா VX2 எலக்ட்ரிக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் 59,490 ருபீஸ்ங்க. இது வந்து பேட்டரி எஸ் ஏ சர்வீஸ் மாடல். உங்களுக்கு வந்து பேட்டரி ஓனர்ஷிப் வேணும் அப்படின்னா 99,490 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோவுக்கு முன்னாடி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர், ஓலா. ஹீரோ மோட்டர் கிராப் 5ஆவது இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ விடா VX2ஓட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு அடுத்த மாசம் சேல்ஸ் நம்பர்ஸ் வர்றப்ப தெரிஞ்சிருங்க. ஹீரோ இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக தான் இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாச துவக்கத்துல டாடா ஹேரியர் EV வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா ஒரு 10,000 யூனிட்ஸ் புக்கிங் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால டெலிவரிக்கு முன்னாடி அவங்க ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணதா செய்திகள் வந்திருக்குங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல செய்தி. அடுத்து டாடா ஸ்டீல் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது அவங்களோட ஃபெசிலிட்டி எல்லாத்துலயுமே பிளாட்டா தாங்க இருக்கு. இந்தியா, தாய்லாந்து, நெதர்லாந்து, UK. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் பிளாட்டா இருக்கு. டெலிவரி அப்படின்றது 4% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்குங்க. நெதர்லாந்து எடுத்துக்கிட்டோம்னா டெலிவரி வால்யூம் 2% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். யூகேல டெலிவரி வால்யூம் 12% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். தாய்லாந்துல ப்ரொடக்ஷன் வால்யூம் 6% ஏறி இருக்கு. ஸோ ஓவராலா டாடா ஸ்டீலோட Q1 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா பிளாட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஷேர் பிரைஸ் அடிச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து மதர்சன் சுமி ஒயரிங் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து போனஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1:2 ரேஷியோல போனஸ் கிடைக்குங்க. அதாவது ஒரு ஷேர் போனஸா கிடைக்கும் 2 ஈக்விட்டி ஷேருக்கு. கம்பெனி ரெக்கார்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஜூலை 18, 2025. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும், 16 டைம்ஸ் புக் இருக்குங்க. ஒரு காலங்கள்ல லோயர் பிரைசஸ்ல கன்சிடர் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல வேல்யூ அன்லாக்கிங்கா இருக்குங்க. இப்ப கன்சிடர் பண்ற நிலைமையில இல்ல. அடுத்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி நிராஜ் கக்காட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற நிறுவனத்துல 30%க்கு மேல ஸ்டேக்கை ரைஸ் பண்றதுக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. RBI ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்ததுனால பினான்ஸ் மினிஸ்ட்ரிட்டு இருந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல செய்திங்க. நம்ம பொதுவாகவே கன்சிடர் பண்றது இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் எல்லாம். பட் நமக்கு தெரியாமலே நம்ம IDFCயை கன்சிடர் பண்றோம். IDFC அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கன்சிடர் பண்றாங்க. ஸோ இன்டைரக்டா நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். அடுத்து கோட்டக் மஹேந்திரா பேங்கோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 பிசினஸ் அப்டேட் வந்திருக்குங்க. டெபாசிட்ஸ் வந்து 13% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் 5% ஏறி இருக்குங்க. நெட் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 14% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 4.2% ஏறி இருக்கு. யூனியன் பேங்கையும் கோட்டக் மஹேந்திரா பேங்கையும் எடுத்து பார்த்தோம்னா யூனியன் பேங்க் இயர் ஆன் இயர் க்ரோ ஆகுறத கோட்டக் மஹேந்திரா பேங்க் குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோ ஆகுறாங்க. ஸோ பிரைவேட் செக்டாருக்கும் பப்ளிக் செக்டாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியணும் அப்படின்றதுக்காக சொன்னேங்க. அவங்க வந்து லோயர் சிங்கிள் டிஜிட், இவங்க டபுள் டிஜிட்டுக்கு மேல 10 to 15% க்ரோ ஆகுறாங்க. கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 18, 2025. பேமெண்ட் வந்து ஆகஸ்ட் 18க்கு முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விப்ரோ கன்சியூமர் கேர் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது விப்ரோவுடைய FMCG செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல ரெவன்யூ அப்படின்றது 10,600 crore இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அதாவது 3.5% ஏறி இருக்குங்க ரெவன்யூ இயர் ஆன் இயர். கம்பெனியுடைய வால்யூம் growth அப்படின்றது 7.8% இருக்கு. நம்ம விப்ரோவுடைய FMCG கீழே இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா செந்தூர் சோப்பு, யார்ட்லி, சந்திரிகா, அன்சா இது எல்லாமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான். அடுத்து Q1 ஃபினான்ஷியல் 26ஓட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு TCSோட ரிசல்ட்ஸ் வரும். தென் ஜூலை 14th HCLோட ரிசல்ட்ஸ் வரும். தென் ஜூலை 23 இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வருங்க. தென் ஜூலை 26 வாக்கில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்.
அடுத்து ஐபிஓ அப்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ போற மாதிரி செய்திகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குங்க. கம்பெனி வந்து டிராஃப்ட் பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க ஐபிஓ போறதுக்கு. ப்ரூடென்ஷியல் வந்து ஒரு 10% ஸ்டேக்கை ஆஃப் அவுட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ தென் ப்ரூடென்ஷியல் இங்கிலாந்து கம்பெனி 2 பேரோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் இந்த ஏஎம்சி நடக்குது. அடுத்து ராம்கோ சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து எம்சிஏ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த எம்சிஏ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ்ங்கிறவங்க யாருன்னா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கம்பெனிங்க ஜிசிசி ரீஜியன்ல, அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், அதுல ஒரு 6 கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த ஏரியால ஒர்க் பண்றவங்க அவங்க கூட ராம்கோ சிஸ்டம்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா எம்சிஏ கன்சல்டன்ஸ் வந்து ராம்கோவுடைய பேஸ் பிளாட்ஃபார்மா அவங்க எனேபிள் பண்ணிக்குவாங்க அவங்களோட சர்வீசஸ்க்காக. என்ன சர்வீசஸ் அப்படின்னா ஹெச்ஆர் அட்வைசரி அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சர்வீசஸ். ராம்கோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஐடி சர்வீஸ் கம்பெனிங்க. பல குவார்டர்களாக அவங்க லாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் குவார்டர் Q4 ஃபினான்ஷியல் 25ல கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ கம்பெனிக்கு பிஇ இருக்காது. பட் நம்ம ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி தான். அவங்கள்ட்டயே ராம்கோ சிஸ்டமோட ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலே ராம்கோ சிஸ்டத்தை இன்டெரக்டா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்கள் ஒரு 6,000 crore இன்வெஸ்ட் பண்ணுவோம் எக்ஸ்பேன்ஷனுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 350 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. நம்பர் ஆஃப் கீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 42,500 கீஸ் இருக்கு. இதை ஃபினான்ஷியல் 30யோட முடிவில் நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்றத 700 ஆகவும் நம்பர் ஆஃப் கீஸ் அப்படின்றத 70,000 ஆகவும் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் ஹோட்டல் கம்பெனிக்கு நல்ல செய்தி. அடுத்த சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து டாரிஃப் மலையை பொழுந்துட்டு இருக்காருங்க. நேற்றே இதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஜப்பானுக்கு சவுத் கொரியாக்கெல்லாம் ஒரு 25% டாரிஃப், எல்லாமே வித் எஃபெக்ட் ஃப்ரம் August 1. அது போக பங்களாதேஷ்க்கு ஒரு 35%, தென் மலேசியா கஜகஸ்தானுக்கு ஒரு 25%, மியான்மர் லாவோஸ்க்கு ஒரு 40%, கம்போடியா தாய்லாந்துக்கு ஒரு 36%. ஸோ இது மாதிரி 11 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே 25%க்கு மேல டாரிஃபை பொழுது தள்ளிட்டாருங்க. இந்தியாவுக்கு மட்டும்தான் இன்னும் பாக்கி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து திருப்பி ட்ரேட் டீல் வந்து நெருங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. தென் இந்திய தரப்புக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. ஆனா இந்திய தரப்பு இது சம்பந்தமா எந்த செய்திகளும் இது வரைக்கும் சொல்லல. இதற்கு மத்தியில காப்பருக்கு நான் 50% டாரிஃப் போடுவேன், தென் ஃபார்மாக்கு 200% வரைக்கும் போடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டுமே வந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கறது மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் காப்பர் அண்ட் காப்பர் ப்ராடக்ட்ஸ், தென் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ், எல்லாருக்குமே அது தெரியும். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 9,000ங்க. இன்னைக்கு ஒரு 60 rupees கீழே இறங்கியிருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆரோ ஃபார்மா பத்தி கேட்கறாங்க. நம்ம வந்து இதை பெரும்பாலும் கன்சிடர் பண்றது இல்லை. ஒரே ஒரு காரணம் தாங்க, இதுக்கு டெட் டு ஈக்விட்டி 0.25, மற்றபடி வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே சூப்பருங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கை ஃப்ரெஷ்ஷா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ்ங்கிறது பிளாட்டா தாங்க இருக்கும். அதனால கன்சிடரேஷன் பண்றதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம நிறைய கன்சிடர் பண்ணிடலாம். ஏன்னா பேங்க் வந்து இன்னொரு 2 வருஷம் ஆகுங்க பழைய நிலைமைக்கு போறதுக்கு. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. நான் தொடர்ந்து அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பெரும்பாலும் அதுல இருந்து வர டிவிடெண்டை அப்படியே தூக்கி அதுல போட்டுறதுங்க. அதுதான் பிஜி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட கன்சிடரேஷன்ஸ். அடுத்து ஓல்ட் ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க ஒரு நண்பர் வந்து. த்ரெஷ்ஹோல்டு இருக்குங்க, ஆனா நல்ல செலக்ஷனுங்க. கம்பெனி வந்து ரொம்ப ஸ்மால் கேப்பும் கிடையாது, ஒரு மிட் சைஸ் கம்பெனியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குங்க. கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸும் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட்லாம் இருக்கு. கடன் கிடையாது, நல்ல செலக்ஷன். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அதை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியுது. அடுத்து சியன்ட் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. சியன்ட் வந்து இப்பயுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. அடுத்து கணேஷ் ஹவுசிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி ஃபுல்லா டீடைல்டா பேசணுங்க. 2030 வரைக்கும் அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பைப்லைன்ல அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தோம். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணப்போ 1050 ரேஞ்சில் இருந்துங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 920, 30 ரேஞ்சில எல்லாம் இருந்தது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஏறின மாதிரி தெரியுது. பட் நல்ல நிறுவனம் தான், கடனும் கிடையாது. அடுத்து என்சிசி லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம இதை பத்தி சொல்லியிருக்கிறோங்க. நல்ல நிறுவனம் தான், நல்ல வேல்யூவேஷன் தான். இருந்தாலும் பிரைஸ் டு புக் 1.5 வர வரைக்கும் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்றது நல்லது. வரலன்னா விட்டுறலாம். அடுத்து பெனாரஸ் ஹோட்டல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. த்ரெஷ்ஹோல்டு கீழே இருந்தாலும் இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி, டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பட் ரொம்ப ஸ்மால் கேப் அப்படின்றதுனால பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 20 to 25 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வர்றப்ப நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. அடுத்த ஃப்ளூயிட் மேட் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஸ்மால் கேப் தாங்க. பட் த்ரெஷ்ஹோல்ட்ல இருக்கு, 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா டெட் ஃப்ரீ. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டெட் ஃப்ரீ கம்பெனி, இதெல்லாம் நல்ல கம்பெனியா தான் தெரியுது.
பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் த்ரெஷோல்ட்ல இருக்குங்க. ஸ்மால் கேப் அப்படின்றதுனால நம்ம இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்து ரத்தன்வீர் பிரிசிஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.53க்கு மேல இருக்குங்க. நம்ம த்ரெஷோல்டுக்கு மேல இருக்கு. அது ஸ்மால் கேப்பும் கூட, ரிஸ்க் ஜாஸ்தி. அடுத்து ஆட்டோலைன் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கும் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகங்க. 1.88 இருக்கு டெட் டு ஈக்விட்டி. இவ்வளவு கடன் இருக்கிற ஒரு மிட் சைஸ் கம்பெனியோ இல்ல ஸ்மால் கேப் கம்பெனியோ கன்சிடர் பண்றது ரிஸ்க் தான். அடுத்து ஆந்திரா பேப்பர் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பேப்பர் செக்டரை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 வருஷமா ரெவன்யூ குறையுது, ப்ராஃபிட் குறையுது ஒரு பக்கம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு growth prospects எப்படி இருக்கும், டிமாண்ட் வந்து தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால பேப்பர் செக்டரை நான் பாக்குறது இல்ல. அடுத்து டூரிசம் பினான்ஸ் கார்பரேஷன் பத்தி எழுதியிருக்காங்க. 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், தென் 2.15 டைம்ஸ் புக் இருக்குங்க. இது வந்து ஓவர் வேல்யூடு தான். பிஎஃப்சி ஆர்இசி எல்லாம் கன்சிடர் பண்றப்ப பிஎஃப்சி ஆர்இசியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. டூரிசம் கார்பரேஷன் கம்பேர் பண்றப்ப அது எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்றேன். அடுத்து என்எஃப்ஓ பத்தி சொன்னீங்க சார். நியூ ஃபண்ட் ஆஃபரிங் அப்படின்றது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ மாதிரி தான் அப்படின்னு சொன்னீங்க. இதுல லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல லிஸ்டிங் கெயின் எல்லாம் கிடைக்காதுங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து போனஸ், ஸ்பிளிட், ரைட்ஸ் இஷ்யூ, டிமெர்ஜர் இதை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல இதை பத்தி மட்டுமே தனியா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த 1, 2, 5, 10 ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு நண்பர். ஏன்னா ஒவ்வொரு தடவை 1, 2 வாங்குறப்ப புரோக்கரேஜ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. லாங் டேர்ம்ல இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த அப்பப்போ ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் புரோக்கரேஜ்ல போறது எனக்கு வந்து பெரிய செலவா தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமர்ராஜா எனர்ஜி எடுத்துக்கோமே, நான் கன்சிடர் பண்ண ரேஞ்ச் வந்து 600ல இருந்து 625 வரைக்கும். நான் ஒரு 10 ஷேர் கன்சிடர் பண்ணேன். ஒவ்வொரு தடையும் இந்த புரோக்கரேஜ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 10 ஷேருக்கும் சேர்த்து ஒரு 25ல இருந்து 50 ரூபா வரைக்கும் வந்துருக்குங்க. ஸோ 650னே வச்சுக்கோமே, எனக்கு எவ்வளவு தூரம் போச்சுன்னா 1650 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 2 டைம்ஸ்க்கு மேல ஏறிடுச்சு. ஸோ அந்த 50 ரூபாய் வந்து எனக்கு பெருசா தெரியலைங்க. அதுல நம்ம வந்து மிச்சம் பண்ணி நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ லாங் டேர்ம்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்க்கு, என்னை மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.